வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடிச்ச 180வது திரைப்படம் தான் த ஸ்மைல் மேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்குங்க. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமாவே இருக்கு. இந்த படமும் கிட்டத்தட்ட ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஜார்னர்ல ரிலீஸ் ஆகிற படங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன்லாம் இல்லாம ஒரு சைலண்டா இவரோட 180வது படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தை சலீல் தாஸ் தயாரிப்புல ஷியாம் மற்றும் பிரவீன் இயக்கியிருக்காங்க. ஒரு அம்னீஷியா நோயால் பாதிக்கப்பட்டு ஓய்வு பெற்ற ஒரு முன்னாள் காவல் அதிகாரியா இந்த படத்துல வராரு. தனது நினைவுகள் முழுதாக மறந்து போகுமுன் ஒரு சிக்கலான கேஸ் இவரை தேடி வருது. அந்த கேஸை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் உள்ளாகிறாரு. இந்த படம் முழுக்க முழுக்க இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பாணியில் ஒரு பரபரப்பான திரைக்கதையில் இந்த கேஸ் அவர் சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட முழு கதைக்களமும் இவரை சுற்றியே தான் நடக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் சிஜா ரோஸ், இனியார், ராஜ்குமார், ஜார்ஜ் மரியான், சுரேஷ் மேனன், குமார் நடராஜன், அதே மாதிரி ரவுடி பேபி புகழ், பேபி ஆலியா ஆகியோர் இந்த படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்நிலையில தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு மாலை 5 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட இசையில் விசித்திரமான தனிமைப்படுத்தப்பட்ட தோணிகள் படத்தின் சூழலை திறம்பட மேம்படுத்துகிறேன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா முழு படத்திலும் சஸ்பென்ஸ் மற்றும் பதற உணர்வை அதிகரிக்கின்றதே சொல்லலாம். இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நம்ம கூட நல்ல இன்டெப்தா கனெக்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட மியூசிக் கம்போசர் கவாஸ்கர் அவினாஷ் மற்றும் அவர்கள் டீமுக்கு ஒரு பாராட்டுக்குரியதுனே சொல்லலாம். சென்ற வருடம் வந்த ராட்சசன் மற்றும் போர் தொழில் வரிசையில் இந்த படமும் வெற்றியடைய நாம் வாழ்த்துகிறோம். இந்த படம் வருகின்ற டிசம்பர் 27 வேர்ல்டு வைடா எல்லா தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகுதுங்க. படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.